நாகை தோணித்துறை சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் மக்களால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். கூடுதல் விவரங்கள். நாகப்பட்டினத்தில் அதாவது இந்த ரயில்வே மேம்பால பணியும் அதே போல அக்கரைப்பட்டை மேம்பாலம் பணிக்காக சென்ற ஆண்டு 101 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் கட்டும் பணி என்பது துவங்கப்பட்டது. இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல இந்த தோணித்துறை சாலையில 3 வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருந்தது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியாமல் அதிகாரிகள் திணறி வந்தனர். தொடர்ந்து அதாவது இந்த பகுதி இந்த வீடுனால இந்த பணி பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு நகராட்சி அதிகாரிகள் அதே போல நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நாகை வட்டாட்சியர் ராஜா முன்னிலையில் அந்த போலீசார் முன்னிலையில் ஜேசிபி பொக்லைன் இயந்திரம் கொண்டு இந்த 3 வீடுகளும் இடிக்கப்பட்டன. வீட்டில் இருந்த அந்த வீட்டின் உரிமையாளர்கள் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். தொடர்ந்து இந்த போலீசாரிடமோ நகராட்சி ஊழியர்களிடம் அங்க அந்த வீட்டு உரிமையாளர்கள் மல்லுக்கு நின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து அந்த வீட்டில் குடியிருந்தவர்களை எல்லாம் அங்க உள்ள பொருட்களை எல்லாம் நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்திவிட்டு அதன் உள்ளே இருந்த அந்த வீட்டு உரிமையாளர்கள் அந்த வீட்டில் குடியிருந்தவர்களை எல்லாம் போலீசார் மல்லு கட்டி அங்கிருந்து தூக்கி அந்த போலீஸ் வெண்ணில் ஏற்றினர். அப்போது அந்த வீட்டு உரிமையாளர்கள் தொடர்ந்து அந்த போலீசாரிடம் கை கலப்பு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பதற்றம் நீடித்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவர்கள் அனைவரும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்போது அந்த 3 வீடுகளும் இடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.